ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ஆல் ஐஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து நம்ம கலைச்சொல்லுடைய 14க்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஆல்ரெடி 13க்கான ஷார்ட்கட் பார்த்தாச்சு. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். பெர்சனிஃபிகேஷன் அப்படின்னா என்னது? உயர்திணை பண்புகளை அக்ரணைக்கு ஏற்று சொல்லுதல். அதாவது ஒருத்தன் மிருகமாக நடந்துக்கிறான் அப்படின்னா அவனை வந்து மனுஷனாக மாற்ற போகிறோம், பெர்சனிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அவனை. ஓகேவா, அதாவது உயர்திணை பண்புகளை வந்து அக்ரணைக்கு ஏற்று சொல்கிறோம். ஓகேவா, ரைட். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள். பண் ஸ்லேடை நயம். ஸ்லேடை நயம்னா என்னது? நமக்கு ஸ்லேடையாக பேசுகிறதா ஒரு காமெடி தான் இல்லையா? அதாவது காலையிலே மாலை வந்து விட்டதுன்னு சொல்லி நம்ம கீவா ஜெகநாதன் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போது காலையில் மாலைனா மாலை போட்டிருப்பாங்க, அப்போ அது ஒரு காமெடி. அப்போ பாருங்கள், பியூஎன் அப்படின்னா பண்ணுங்கிறத நம்ம ஃபன்னுன்னு மாற்றிக்கிட்டு ஸ்லேடை நயம்னு வச்சுக்கலாம். ஓகேவா, சரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபன்னுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்லேடை நயம்ட்டு. அடுத்து ரீபார்ட்டி பாருங்கள். அறிவு கூர்மையுடன் பதில் இருத்தல். அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு வந்து அவன் வந்து பார்ட்டி வச்சுருக்கான். அடுத்து உங்கள் பர்த்டே வருது, அவனுக்கு வந்து அறிவு கூர்மையாக இருந்துச்சுன்னா உங்கள் பர்த்டேக்கும் அவன் பார்ட்டி கேட்பான். அதான் ரீபார்ட்டி, அறிவு கூர்மையான பதில் இருத்தல். ஓகேவா, சரி. ஓகே, அடுத்து பாருங்கள். ரிப்பீட்டேஷன் கூறியது கூறல். திரும்ப திரும்ப சொல்கிறது தானே ரிப்பீட்டேஷன். நம்ம ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். அப்போ ரிப்பீட்டேஷனாக கூறியது கூறல், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது. அது ஈஸியாக வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், சர்க்காசம் அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி. அப்போ என்னது? ஒரு சார் வந்து காமெடியாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு, அவரை பார்த்துட்டு ஒரு பையன், சார் காஸ்டியூம் சூப்பர் அப்படிங்க. அப்போ என்னது? வஞ்ச புகழ்ச்சி புகழ்ற மாதிரி பழிக்கிறான். அப்போ அது வஞ்ச புகழ்ச்சி. சரியா? புகழ்ற மாதிரி பழிக்கிற மாதிரி புகழ்றதும் வஞ்ச புகழ்ச்சியில் வந்துடும் இல்லையா? அப்போ சார் காஸ்டியூம் சூப்பர்னு சொல்கிறான், அப்போ வஞ்ச புகழ்ச்சி. ஓகேவா, நல்லாவே இல்லை ஒரு சார் போட்டுருக்க ட்ரெஸ். ஓகேவா, அடுத்து பாருங்கள். சோலிலோக்கி அப்படின்னா எனக்கு தனி மொழி தான். அப்போ சோலோனா தனி நம்ம வச்சுக்கலாமா? அப்போ சோலிலோக்கி அப்படின்னா தனி மொழி. இப்போ சோலோவாக சொல்லிக்கி அந்த மாதிரி. அப்போ ஒரு தனி மொழி நம்ம சொல்கிறோம், தனியாக சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், சிமிலி அப்படின்னா சிமிலராக இருந்தால் நம்ம ஓமையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? போல, இது போல், அது போலன்ற வார்த்தை வந்தால் ஓமையானு சொல்லுவோம் இல்லையா? திருக்குறளில். அப்போ ஓமைங்கிறது வரும்போது சிமிலராக அது போல் அப்படிங்க வரும். அப்போ சிமிலிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா இது பதன காப்பறை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கோல்டு ஸ்டோரேஜ்னால் பதன காப்பறைனும், கோல்டு ரூம்னா பதன கிடங்கணும், ரெஃப்ரிஜரேஷனாக குளிர்பதனம்ன்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேவா, இதெல்லாம் ஈஸியான வார்த்தை தான் இல்லையா? கோல்டுனா இது பதப்படுத்துகிற மாதிரி, அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே, அதாவது ஐஸ் கட்டிக்குள்ளே வச்சா பதப்படுத்தி வைப்போம் இல்லையா? அதுதான் மீன் பண்ணுது. ஸோ அப்படி எடுத்துக்கலாம். பதன காப்பறை, ஸ்டோரேஜ்னா காப்பறை, அப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம். கோல்டு ரூம்னாலும் பதன கிடங்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ரெஃப்ரிஜரேஷன்னா குளிர்பதன பெட்டின்னு படிச்சிருப்போம், ஃப்ரிட்ஜு. அப்போது இந்த இடத்துல குளிர்பதனம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு 20 to 25 வரைக்கும் தான் கலைச்சொல்லிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. சீக்கிரமே பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் இன்னும் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.